வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனல்ல புதுசா பார்க்கக்கூடிய டாக்டர்ஸா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் நீட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம 7 வருஷமா கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ராப்பரா கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ஷெடியூல் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது நமக்கு இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1ஆம் தேதி வரையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி டு 3ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ ஷெடியூல் பற்றி கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து லாஸ்ட் ஒரு 2 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து கேட்டது, சார் எனக்கு எம்சிசி ரவுண்ட் 3ல சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா சப்போஸ் நான் ஜாயின் பண்ணேன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் கலந்துக்கிற முடியுமா? இந்த பாயிண்ட்டை தான் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. இதை பற்றி இந்த வருஷம் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் 3rd ரவுண்டில் 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து புது அப்டேட். இது லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டாஸில் 3rd ரவுண்டில் இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து நம்ம ப்ரைவேட் பண்ணிட்டோம். ஏன்னா அதில் இந்த பாயிண்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஒருத்தர் கூட ஒரு டாக்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, இது இன்ஃபோ தப்பாக இருக்குன்னு. ஸோ தேங்க்ஸ் அவங்களுக்கு. அதுக்காண்டி தான் நாங்கள் திருப்பி வீடியோ ரீ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். எம்சிசி ரவுண்ட் 3ல சீட் அலாட் ஆன கேண்டிடேட் தமிழ்நாடு ஸ்டேட்டில் கலந்துக்கிற முடியுமா முடியாதான்னு கேட்டால் கலந்துக்கிற முடியும். ஆனால் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த டென்டேட்டிவ் ஷெடியூலில் வந்து 3வது பேஜில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the candidates who have joined in All India Quota round 3 will be blocked if the joint list of round 3 is shared by TGHS. அதாவது வந்து நீங்கள் 3rd ரவுண்ட் ஆல் இந்தியாவில் வந்து சீட் கிடைச்ச கேண்டிடேட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு சீட்டு கிடைச்சுன்னா உங்களுடைய ஆல் இந்தியா சீட்டை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, அதாவது ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியே போட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான். சப்போஸ் ஜாயின் பண்ணலன்னா நீ தாராளமாக தமிழ்நாடு ஸ்டேட் 3rd ரவுண்டு அட்டன் பண்ணலாம். அப்போ என்ன சார் பண்ணுறது சார், இதுக்கு ஏதாவது வேறு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா, எம்சிசி வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டேட் இருக்கு பாருங்க. ஆஸ் பர் ஷெடியூல் படி ரவுண்ட் 3 ஜாயின் ஆஃப் டேட்டு 3ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த 3ஆம் தேதின்றது எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். அதாவது நான் சொல்கிறது ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் வராதிங்க, 3rd ரவுண்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆல் இந்தியா சீட்டு போயிடும். ஸோ அவங்க அதான் தெளிவாக போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணுறது மேபி நிறைய பேர் கொரிஸ் போட்டாங்கன்னா மேபி பிரேக் பண்ணலாம். ஸோ இது ஷுவராக சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் அந்த ரூல்ஸ் இல்லை, பட் இந்த வருஷம் இந்த ரூல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக ப்ராஸ்பெக்டாஸில் தெளிவாக போட்டிருக்காங்க. அதனால் வந்து ஜாயின் பண்ணாமல் வேணால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். உங்கள் லக்கு பை சான்ஸ் எம்சிசி எக்ஸ்டென்ஷன் டேட் கொடுத்தாங்கன்னா மேபி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கலன்னா அந்த சீட் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராசஸ் ரிஸ்க்கு, பட் இது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு அப்டேட். இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட்ஸ் இஃப் அலாட்டட் எ சீட் இன் ரவுண்ட் 3 இன் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங். அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து 3rd ரவுண்டில் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜோ கவர்மெண்ட் கோட்டாவுடைய செல்ஃப் ஃபைனான்சிங்கில் ஏதாவது சீட்டு கிடைக்குது அப்படின்னா சப்போஸ் அந்த கேண்டிடேட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் அலாட்மெண்ட் விழுந்துச்சு, ஏன்னா சில கேண்டிடேட் 3க்குமே போடுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேனேஜ்மெண்டோடைய சீட்டை பிளாக் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. தென் இந்த இடத்துல எதுக்கு சார் டிஎன்பி போட்டிருக்காங்க அப்படின்னா, சர்வீஸ் கேண்டிடேட் இருப்பாங்க. சர்வீஸ் கேண்டிடேட் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் போடுவாங்க. சப்போஸ் அவங்க மேனேஜ்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல கிடைச்சிச்சுன்னா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சீட் வந்து போயிடும். அதே மாதிரி அவங்க டிஎன்பியும் போட்டிருப்பாங்க, டிஎன்பியும் பிளாக் பண்ணிடுவேன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இது ஏன் சார் கவர்மெண்ட் கிடைச்சா நல்லதானு கேட்கலாம், பட் பிரான்ச் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் நல்ல கிளினிக்கல் பிரான்ச்சஸ் கிடைச்சிருக்கும். இங்கே 3rd ரவுண்டில் போய் கவர்மெண்ட் கோட்டால அவங்க ஏதாவது ஒரு நான் கிளினிக்கலோ இல்லை ஒரு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆப்ஷனல் கிளினிக்கல் போட்டாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சீட் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இந்த மாதிரியே ஒரு கிரைட்டீரியாவும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான அப்டேட். இந்த அப்டேட் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நம்ம
ஆக்சுவலி இதை நாங்கள் நோட் பண்ணலை, ஏன்னா லாஸ்ட் இயர் இருக்கக்கூடிய அப்டேட் தான் இந்த வருஷம் இருக்குன்னு நினச்சி தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஓகே, இன்னொரு முக்கியமான 3 பாயிண்ட் இதுவும் கேட்டிருந்தாங்க. அதாவது அப்கிரேடேஷன் இன் மாப்பப் ரவுண்ட் 3 எப்படி அப்கிரேட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. யார் யாரெல்லாம் அப்கிரேட் பண்ண முடியும்? புதுசா வர கேண்டிடேட் உங்க விட்டுருங்க. அதாவது புதுசானா பர்சன்டேஜ் ரிவைஸ் ஆகி புதுசா வர கேண்டிடேட் இந்த ரூல்ஸ் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்க இப்பதான் இனிமேல் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறாங்க. இவங்களாம் வந்து ஜாயின் பண்ணவங்க, இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்க, அதே மாதிரி ஆல் இந்தியாவில் ஜாயின் பண்ண போறவங்க, ஆல் இந்தியாவில் அலாட் ஆனவங்க, அவங்களுக்கு தான் அந்த ரூல்ஸ். இப்போ அப்கிரேடேஷன்றது தேர்ட் ரவுண்ட். கேண்டிடேட்ஸ் ஹோல்டிங் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட்ஸ் who have not resigned can go for upgradation in mop-up round 3. அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் சீட்டை வந்து ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணாம இருந்தீங்கன்னா தாராளமா அப்கிரேட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கேண்டிடேட்ஸ் ஆஃப் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 who were allotted a seat and not joined can participate in mop-up round 3. ஸோ இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். சார் நான் ஒரு கேண்டிடேட் வந்து என்கிட்ட கேட்டாங்க, சார் நான் செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு அலாட்மெண்ட் விழுந்துச்சு, நான் அந்த சீட்டை ரிசைன் பண்ணிட்டேன். சார் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு சீட் அலாட்மெண்ட் வாங்கினேன், அது செகண்ட் ரவுண்ட்ல வந்து ரிசைன் பண்ணிட்டேன், அப்ப நான் தேர்ட் ரவுண்ட்ல வந்து அட்டன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ரிசைன் பண்றதை பத்தி எதுவும் போடல, நாட் ரிசைன் தான் போட்டிருக்காங்க. அப்ப இந்த ரிசைன் பண்ண கேண்டிடேட் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட்டை ரிசைன் பண்ண கேண்டிடேட் வந்து இந்த ரெண்டாவது ரூல்ஸ்குள்ள வந்துருவீங்க. ஏன்னா நீங்க ஜாயின் பண்ணலனாலும் சரி, சீட்டை சரண்டர் பண்ணி ரிசைன் பண்ணாலும் சரி, இந்த ரூல்ஸ்குள்ள தான். அப்ப நீங்க சரண்டர் பண்ணாலும் ரிசைன் பண்ணாலும் நான் சொல்ற ஸ்டேட் மட்டும் தாங்க. ஸ்டேட்டோட ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட்டை நீங்க செகண்ட் ரவுண்ட்ல ரிசைன் பண்ணாலோ இல்ல சீட்டை சரண்டர் பண்ணாலோ நீங்க தாராளமா மாப்பப் தேர்ட் ரவுண்ட் தமிழ்நாடு அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரியே வந்து ஒரு கேண்டிடேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க மூணாவது ரவுண்ட் பாயிண்ட்ல, த கேண்டிடேட் who wish to retain the college taken in first and second round of online counseling need not to participate in mop-up round 3 of counseling. அதாவது நீங்க ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட்ல கிடைச்ச சீட்டே நான் எடுத்துக்கிறேன் சார், எனக்கு வந்து அடுத்த ரவுண்ட்ல எனக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு 2 ரவுண்ட்ல கிடைச்ச ரெண்டாவது 2 சீட்டே போதும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டே போதும்னா நீங்க வந்து விருப்பம் இருந்தா மாப்பப் ரவுண்ட் அப்கிரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியமான ரூல்ஸுங்க. இந்த ரூல்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது தான் மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணுற வீடியோவை. ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் கொஞ்சம் இந்த வீடியோவை வந்து அகைன் பாருங்க. ஓகேவா? தேங்க்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அடுத்த ரூல்ஸ், அதாவது ரவுண்ட் 3 மாப்பப் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆச்சுன்னா ஃபர்தரா தமிழ்நாடு ஸ்டேட்டோடைய ஸ்ட்ரேக் எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க மாப்பப் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகுது அண்ட் ஜாயின் பண்றீங்க, அப்ப இந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அவ்வளவுதான். ஸோ நீங்க தேர்ட் ரவுண்ட்ல அலாட் ஆனா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது, நாட் அலவுட் ஃபார் ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். ஓகேவா? அதாவது தேர்ட் ரவுண்ட் சீட்ல அலாட் ஆகி ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ண கேண்டிடேட் வந்து ஃபர்தர் ரவுண்ட் எலிஜிபிலிட்டி கிடையாது. இந்த எலிஜிபிலிட்டியை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. சப்போஸ் நாட் அலவுட் டு vacate the seat if wants to discontinue, then forfeit registration fee, security deposit and tuition fee and pay penalty. ஓகேவா? என்ன அப்படின்னா ஒரு கேண்டிடேட் தேர்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்து ஜாயின் பண்ணிடுறாங்க, ஸ்டே ரவுண்டு போகணும்னு விருப்பப்படுறாங்க, ஆனால் ஸ்டே ரவுண்ட்ல அவங்களால போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து தேர்ட் ரவுண்ட்ல எடுத்த சீட்ல ஜாயின் பண்ணணும், இல்ல சீட்டை விட்டு வெளியே தான் வர முடியும், அவங்களால ஃபர்தர் ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. சப்போஸ் அவங்க டிஸ்கன்டினியூ பண்ணணும்னு நினைச்சா அவங்களுடைய நீங்க கட்டின ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, டெபாசிட், டியூஷன் ஃபீ, பெனால்ட்டியும் கட்டினா மட்டும்தான் உங்க ஒரிஜினல்ஸ் நீங்க வாங்க முடியும். இது ரிஸ்கான ப்ராசஸ், அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்ல, இஃப் அலாட்டட் ரீ அலாட்டட், சப்போஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் அலாட் ஆகுது, ஒரு கேண்டிடேட் செகண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து தேர்ட் ரவுண்டுக்கு சீட்டு ரீ அலாட் ஆகுது, அந்த கேண்டிடேட் ஜாயின் பண்ணல, ஏன்னா செகண்ட் ரவுண்ட்ல ரீ அலாட்னா ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜ் மாதிரி ஜாயின் பண்ணா அந்த மாதிரி கேண்டிடேட்லாம் என்ன, அவங்களுக்கு என்ன ரூல்ஸ், அவங்களுக்கும் ஃபர்தர் ஸ்டே ரவுண்டுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. இந்த ஒரு எலிஜிபிலிட்டியை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு அவங்களுக்கு. இவங்களுடைய ப்ராசஸ் என்ன, இவங்க ஜாயின் பண்ணல, தேர்ட் ரவுண்ட்ல ரீ அலாட் ஆகுது, இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு அலாட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போயிடும், செக்யூரிட்டி அண்டு டியூஷன் ஃபீ. டியூஷன் ஃபீ யாருக்கு போனா ரீ அலாட் ஆகுறவங்க, ஃப்ரெஷ்ஷாக அலாட் ஆகுறவங்களுக்கு வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி ஃபீ மட்டும் தான் போகும், மற்றபடி டியூஷன் ஃபீ அவங்க பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேர்ட் ரவுண்ட்ல தான் சீட்டே அலாட் ஆகுது. ரீ அலாட் ஆகிற கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி டியூஷன் ஃபீ பே பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன நடக்கும்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போகும்,
செக்யூரிட்டி டெபாசிட் போகும், டியூஷன் ஃபீ போகும். ஓகேவா? ஸோ டியூஷன் ஃபீ போயிடும் இஃப் பெய்டு ஃபார் டவுன்லோடிங் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டவுன்லோட் எப்படியும் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா ஏதோ ஒரு ரவுண்டில் வந்து நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. அடுத்து வந்து இஃப் அலாட்டட், அதாவது ஸ்ட்ரே ரவுண்டுக்கு யார் எலிஜிபிள் கேட்பீங்க. இஃப் நாட் அலாட்டட் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மாப் அப் ரவுண்ட் 3 எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட், அதாவது ஸ்ட்ரே ரவுண்ட். இதுவரை எந்த ரவுண்ட்லேயும் அலாட் ஆகாத கேண்டிடேட்ஸ்க்கு அலாட் ஆகும். நாட் ரெஜிஸ்டர் கேண்டிடேட் அவங்களும் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எலிஜிபிள். அதே மாதிரியா முதல் 2 ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் சீட்டை வந்து டிசைன் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்ட்ல போய் சீட் அலாட் ஆகணும்னா அந்த மாதிரி கேண்டிடேட் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எலிஜிபிள் தான். ஏன்னா அவங்க கையில் எந்த ஒரு சீட்டுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? கவுன்சிலிங்கோடைய டேட்டையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ கவுன்சிலிங்கோடைய டேட் வந்து எல்லாருக்கும் தெரியும், 30ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன். அதான் நான் வருகிற இன்னைக்கு வந்து நமக்கு 1 மணிக்கு மதியம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி 1ஆம் தேதி 1/2/2025 5 மணிக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 3ஆம் தேதி 5 மணி வரை அவைலபிள். ரேங்க் கவர்மெண்ட் கோட்டால நமக்கு ரிவைஸ்டு மெரிட் லிஸ்ட் பாருங்க. ஓல்டு லிஸ்ட்டை பார்த்துறாங்க. இப்போ ரிவைஸ்டு லேட்டஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணதில் ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 8764 கேண்டிடேட்ஸ் உள்ள வந்து ஜென்ரல் ரேங்க்ல. ஏன்னா இப்போ நியூ கேண்டிடேட்டும் அப்டேட் ஆயிருப்பாங்க. அவங்களுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா நீட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100%லேருந்து 10.13/34/766 வரை இருக்கக்கூடிய கேண்டிடேட் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ரேங்க் லிஸ்ட்டில் பேர் இருக்கான்னு பார்த்துட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட் ப்ராசஸ் சீட் அலாட்மெண்ட் 4, ரிசல்ட் 5, அலாட்மெண்ட் லெட்டர் 5ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி 3 மணி வரை அவைலபிள். கடைசி டேட் ஜாயின் அப்படின்ட்டு 9ஆம் தேதி 5 மணிக்குள்ள ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு. ஓகே, கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஏற்கனவே கலந்துக்கிட்டு சீட் எடுத்தவங்க எடுக்காதவங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. இந்த 30,000 ரூபாய் 1 லட்சம், ஏன்னா ஆல்ரெடி அவங்க டெபாசிட்லாம் பே பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வில்லிங்னஸ் செஷன் கொடுங்க. இந்த டெபாசிட் யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரவுண்ட்ல புதுசா வருவாங்க பாருங்க, பர்சன்டைல் ரிவைஸ் ஆகியோ இல்ல இதுவரை 2 ரவுண்ட் அட்டன் பண்ணாம டெபாசிட் பண்ணாம ஜஸ்ட் வந்து அப்ளிகேஷனை மட்டும் போட்டு வச்சுட்டு கூட தேர்ட் ரவுண்ட்ல மட்டும் ஃப்ரெஷ்ஷா பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஃபீ வந்து வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன்னா 30,000 ரூபாய் பிளஸ் இந்த 1000 ரூபாய் 31,000 ரூபாய். இல்ல சார் நான் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கும் பாக்குறேன், இந்த கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் பாக்குறேன்னா 1 லட்சம் ரூபாய் 30,000 ரூபாய் பிளஸ் 1000 1,30,000 ரூபாய் பே பண்ணா நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா. ஓகே, நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய டேட் சேம் அதே தான். மேனேஜ்மெண்ட், என்ஆர்ஐ, மைனாரிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து சேம் அதே தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கும் சேம் அதே டேட் தான். பட் இதுக்கான அந்த டெபாசிட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அதே தான். இதுவரை கலந்துக்கிறாத கேண்டிடேட், அதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்க மட்டும் தான் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி டெபாசிட் பண்ணவங்க ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க அவங்களாம் வந்து ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு தான் உள்ளே கலந்துருப்பீங்க. ஏன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 1000 ரூபாய் கட்டியிருப்பீங்க, 2 லட்சம் ரூபா கட்டியிருப்பீங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து 2 லட்சம் ரூபா பிளஸ் 1000 ரூபாய், அப்புறம் 2,10,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து பண்ணீங்கன்னா அந்த 1 லட்சம் பிளஸ் 30,000 ரூபாய் 1000 ரூபாய், அப்போ வந்து 3,30,000 ரூபாய். 3க்குமே நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருந்தா 3க்குமே நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். எப்படி தேர்ட் ரவுண்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெமோ வீடியோவை நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுவேன். தேங்க்ஸ்.